தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெருவம் எய்து கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று இளைஞர்களின் மனதில் கவிதை தீயாய் பொழிந்த அக்னி கவிஞன் பாரதியின் வரிகளை வணங்கி காவ்யா ஹாலோ பிரிக்ஸ் அண்ட் ஃபேவர் பிளாக் அமரகுந்தி ஜவஹர் டிவி மற்றும் பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து வழங்கக்கூடிய பாரத திருநாட்டின் 75வது சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்தை இல்லத்திலிருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய ஜவஹர் டிவி நேயர் பெருமகளுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை ஜவஹர் டிவி நமக்கு அளித்திருக்கிறார்கள். இன்றைய இளைஞர் சமுதாயம் செல்லக்கூடிய பாதை திட்டமிட்ட பாதையா திசை மாறிய பாதையா? இதுதான் தலைப்பு. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமாக 3 பேர் காரணங்க. ஃபஸ்ட்டு ஜவஹர் டிவி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காவ்யா ஹாலோ பிரிக்ஸ் அண்டு ஃபேவர் பிளாக் உரிமையாளர், அதாவது இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக ஒரு இளம் வயதிலேயே ஒரு ஒப்பந்ததாரராகவும் ஒரு தொழிலதிபராகவும் விளங்கக்கூடிய திரு கஜா என்ற வெங்கடேசன் அவர்களையும், பத்மவாணி மகளிர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மரியாதைக்குரிய ஐயா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களையும், செயலாளர் திரு ஐயா துரைசாமி அவர்களையும், பத்மாவாணி மகளிர் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய என்னுடைய இனிய நண்பர் முத்துக்குமார் அவர்களையும், கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திரு ஹரிகிருஷ்ணராஜ் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி நேராக நாம் தலைப்புக்குள்ளே போயிடலாம். ஏன்னா பட்டிமன்றம்னாவே இந்த பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பேச்சாளர்னால் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சாளர் இருக்கிறார், தமிழ் ஐயா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கமாக ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டிருந்தோம். அவர் பேர் ராமசாமி எம்ஆர்னு கூப்பிடுவாங்க. தமிழ் ஐயான்னு அவர் பேர் தொலசம்பட்டியில் தான் இருக்கிறாரு. என்னுடைய குரு தான் அவர். இதெல்லாம் சொன்னாலும் கோவிச்சிக்கலாம் மாட்டார். ஒரு நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டிருக்கும் போது பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறாரு தினேஷ். என்ன பேசுகிறாருன்னா, அருமையான பள்ளிக்கூடம், அருமையான நிர்வாகம், அருமையான தலைமை ஆசிரியர், அருமையான ஆசிரியர்கள், அருமையான மாணவர்கள், உங்கள் பசங்க எந்த விதத்துலையும் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பேச்சாளர்னாவே மைக்கு கொடுத்தா மணிக்கணக்காக பேசுவாங்கன்னு அவர்கிட்ட கொடுத்ததும் ரொம்ப நாள் கழிச்சு வேறு கொரோனாவுக்கு அப்புறம் மைக் அடிச்சதுனால நல்லா பேசிட்டார். இது போன வருஷம் நடந்ததுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்கூலை பற்றி சொல்ல முடியாதுல்ல, இது போன வருஷம் நடந்தது. அதனால் என்னன்னா, அந்த தேர்வு முடிவு வரும்போது கரெக்டாக இவர் பேசும்போது அன்னைக்கே ஒருத்தர் வந்தார். சார், இந்த பள்ளிக்கூடத்தை நம்பிலாம் நான் சேர்த்தலை சார், இந்த ஹெட்மாஸ்டரை நம்பி சேர்த்தலை சார், நீங்கள் பேசுனீங்க பாருங்கள் பேச்சு, இதுக்கோசரமே எங்கள் பையனை நாங்கள் விட்டுட்டு போகிறாங்கன்னார். கடைசியாக அவன் பேருங்க குமரன், அவனே ஃபெயிலாகி போயிட்டான். கடைசியாக அதுவும் தமிழ்லேயே ஃபெயிலாகி போயிட்டான். அதனால ரிசல்ட் வந்தது நேராக வராரு. வந்தது என்ன தெரியுமா சொல்கிறாரு, நாங்கள் என்னென்னமோ விளக்கம் கொடுக்குறோம், ஏற்றுக்கலை, அந்த தமிழ் ஐயாவை மட்டும் நான் பார்க்கணும், எங்கே இருக்கிறாரு, அவரை மட்டும் கண்ணில் காட்டுங்கிறார். அவர் பாவம் ஸ்டாப் ரூமில் பெஞ்சு கடையில் போய் ஒண்டிக்கிட்டார். இவர் வராருன்னு தெரியுது, கோவக்காரர் வேறு அவர். ஆனால் அவர் பேச்சாளர் பாருங்க, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும். சிக்கிட்டார். அந்த பேரண்ட்டுக்கிட்ட சொல்கிறாரு, ஐயா, அவர் கேட்டது, பேரண்ட்ஸ் கேட்ட கேள்வி, நல்ல நிர்வாகம், நல்ல பள்ளி, நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல மாணவர்கள், ஆனால் என் பையன் ஃபெயிலாக இருக்கிறான். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை என்னான்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க, நான் கிளம்புறேங்கிறார். இப்போ சொன்னார் பாருங்க அவர் பதில், தினேஷ்தெல்லாம் கேட்டுக்கா, நீ கற்றுக்காதெல்லாம். இப்பயும் அதே தாங்க சொல்கிறேன், நல்ல தலைமை ஆசிரியர் தான், நல்ல நிர்வாகம் தான், நல்ல பள்ளிக்கூடம் தான், இந்த பேப்பர் திருத்தணவு மட்டும் சரியில்லைங்கன்ட்டார். அந்த மாதிரி பேச்சாளருங்கிறவங்க எந்த இடத்துல வேணால் நம்ம தப்பிச்சுக்கலாம் தினேஷ். ஏன்னா நான்லாம் 1 கோடி பேருக்கு முன்னாலேயும் பேசியிருக்கிறேன், வெறும் 2 பேர்த்துக்கு முன்னாலேயும் பேசியிருக்கிறேன், ஆளே இல்லாத திடலில் கூட 1/2 மணி நேரம் உரையாற்றிருக்கிறேன். சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பேச்சு நமக்கு அப்படி போயிட்டுருக்குது, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி அருமையான ஒரு தலைப்பு வச்சுருக்கிறீங்க, இளைஞர்கள் எப்படி இருக்கிறான்னு. உண்மையாலுமே கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் போகிறாங்கன்னு 2 பேர், திசை மாறிய பாதையில் போகிறாங்கன்னு 2 பேர். 2க்கும் நடுவில் என்னை உட்கார வச்சுருக்கிறாங்க. பரவாயில்ல.
சரிங்க, இந்த திட்டமிட்ட பாதை திசை மாறிய பாதை ஒன்றே முந்தா நேற்று ஒரு நியூஸ் படித்தேன். என்ன தெரியுமா? ஆம்லேட் வேகலைன்னு ஹோட்டல் கடையில் மண்டையை உடைச்சிருக்கிறான் உரிமையாளர் மண்டையை, ஒரு இளைஞன். ஆம்லேட்டு வேகாததுக்கே சண்டைக்கு போகிறாங்க. இன்றைக்கி காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது மட்டுமா நடக்குது இந்த நாட்டில்? ஆம்லேட்டு வேகாததுக்கு ஒரு பிரச்சனை, அந்தாண்ட வந்து ஆம்லேட்டை தீஞ்சு போச்சு நல்லா வெந்து போச்சுன்னு ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி வந்து நாட்டில் பல பிரச்சனை இருக்குது. அதுக்கெல்லாம் இளைஞர்கள் வந்து குரல் கொடுக்கறதே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த பள்ளி மாணவர்கள்லாம் இருக்கிறாங்களே, இந்த ஆசிரியர் சமுதாயம் இந்த கொரோனா முடிச்சு, ஐயா இந்த இல்லத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இந்த விஷயத்தை கேளுங்க. கொரோனா முடிச்சு இந்த பள்ளிக்கூடம் திறந்தாங்க பார்த்தீங்களா, இந்த ஆசிரியர்கள்லாம் ரொம்ப நாள் கழித்து பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கன்னு ஒரு ஆர்வமாக போய் உட்காந்தா வந்தாங்க. அங்கேருந்து 2 பேர் பையை தூக்கிட்டு தோல் மேலே பார்த்துட்டு இப்படி சன்னலில் பார்த்துட்டு, நானும் கோபிநாத் சார் தான் உட்காந்துட்டு இருந்தோம். இப்படி பார்த்துட்டு, இந்த கொரோனாவில் ஒன்றுங்க 2 பேர் இன்னும் சாவலியாங்கிறான். பாதி பேர் செத்து போயிட்டான், அவன் என்ன சாவலியாங்கிறான். இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவதுங்க, அதே தமிழையாவை வச்சு தான் நான் சொல்லணும். அவர் அந்த இளைஞர்களுக்கு பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். மேனேஜ்மெண்ட் மீட்டிங் போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, இந்த பையனெல்லாம் படிக்க வைக்கிறத விட்டு உங்களுக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு பதில், தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்காங்க. அவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஐயா ரவையை கொடுத்தா உப்புமா கிண்டலாம், வெறும் தவிட்டை கொடுத்து உப்புமா கிண்டுங்கன்னா நாங்கள் எப்படி கிண்டுறது? கிண்டலாம், ஆனால் உப்புமா வராது அப்படின்னாரு. அந்த மாதிரி இன்றைக்கு காலகட்டம் வந்து திசை மாறி போகிறதுனால இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் இந்த திசை மாறக்கூடிய நிலைமையை பற்றி நான் சொல்லலாங்க. இதெல்லாம் இவ்வளோ நேரம் பூபதி என்கிட்ட சொன்னார், இப்படியெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ என்ன விஷயத்துக்கு வந்துடுவாங்கன்னா, நடுவர் வந்து அந்த பக்கம் சாயறாருன்னு. அப்படி கிடையாதுங்க. இவ்வளோ நேரம் பூபதி என்கிட்ட என்னென்ன பேசினாரோ அவர் சார்பாக நடுவருங்கிற முறையில் உங்ககிட்ட சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து பேசக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது திசை மாறி செல்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இளைஞர்கள் திட்டமிட்டு தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. உலக நாயகன் கமலஹாசன் 67 வயசு ஆகுதுங்க. உலக நாயகன்னே பேர். 50 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆகுது. சினிமாவுக்கு வந்து 60 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு கலைஞனையை இயக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் ஒரு இளைஞர். உலகமே வியக்கக்கூடிய இசை அமைக்கக்கூடிய அனிருத் ஒரு இளைஞர். இந்த இளைஞர்கள் சாதனை படைக்கலையா? அது மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து உலக அளவில் இந்திய சினிமாவையும் தமிழ் சினிமாவையும் 2 ஆஸ்கார் விருதுகளை குவித்த ஏஆர் ரகுமான் இருக்கிறார் பார்த்தீங்களா? இன்றைக்கும் இந்தியாவின் பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு இளைஞராக இருந்து தான் அதை பண்ணினாரு. அதை நாம் மறுக்க முடியுமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் இவ்வளோ சுதந்திர இந்தியாவில், அதாவது இந்தியாவுக்குன்னே உலக அரங்கில் ஒரு பேர் என்ன தெரியுங்களா? இந்தியானா அமைதி பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த 75வது சுதந்திர தினத்தில் நான் மார்தட்டி சொல்லுவேன், என் பட்டிமன்ற குழுவின் சார்பாக, எல்லையில் இன்று இளைஞர்களாக என் நாட்டை காக்கிறார்களே, அவர்கள் திட்டமிட்டு இந்த நாட்டை காக்காமல் விட்டால் நாம் சுதந்திரமாக சந்தோஷமாக இந்த நாட்டில் இருக்க முடியுமா? இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிக்கணுங்க. அதாவது ஒரு சாரர் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் பயணிக்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நிறுவனங்களின் கூகுள் சிஇஓவாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களின் பொறுப்பு யார் கையில் ஒப்படைக்கப்படுகிறது என்றால் இளைஞர்கள் கையில் தான் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு சுதந்திர இந்தியாவில் இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்கள் என்று வாதாட வந்திருக்கிறார்கள் இந்த அணியினர். இந்த அணியினர் வந்து என்ன எண்ணத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று நான் பேசியிருக்கிறேன், அவ்வளவுதான். இவர் பேசியதை உங்களிடம் பேசினேன். இவர்கள் என்ன எண்ணத்தில் சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று உங்களிடம் பேசினேன், அவ்வளோதாங்க. இந்த 2 தலைப்புலையும் இன்னைக்கு ஜவஹர் டிவி, ஏன்னா உங்களுக்கு ஜவஹர் டிவியை பற்றி சொல்லி ஆகணும். இன்றைக்கு சேலம் மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, உலகெங்கும் உள்ள தமிழர்கள் யூடியூப் சேனலில் அதிகம் விரும்பும் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி வந்து ஜவஹர் டிவி. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, எங்களுடைய குழுவோடைய அந்த நியூ இயர் பட்டிமன்றத்தையே இது வரைக்கும் வந்து 1000க்கும், அதாவது 2500க்கும் மேற்பட்டான பார்வையாளர்கள் பார்த்துருக்கிறார். உலகெங்கும் உள்ள தமிழர்கள், குறிப்பாக என்னுடைய நண்பர் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய பொறியாளர் ஏழுமலை அவர்கள் எனக்கு அந்த புத்தாண்டு பட்டிமன்றத்தை பார்த்துவிட்டு அங்கிருந்து தொலைபேசியில் அழைத்து, இன்றைக்கு தேவையான கருத்துக்களை உங்கள் பட்டிமன்ற குழு வழங்கியிருக்கிறது, ஜவஹர் டிவிக்கும் உங்களுக்கும் நன்றின்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவிற்கு நாம் பேசக்கூடிய பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கிறது.
ஏன்னா வெறும் நகைச்சுவை மட்டும் இங்கே விதைக்க நாங்கள் வரவில்லை. நகைச்சுவையோடு சேர்த்து இந்த நாட்டிற்கு இந்த 75 ஆண்டுகள் ஆகுது சுதந்திரம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு காலத்தில் திருப்பூர் குமரன் என்ற ஒரு இளைஞன் இல்லை என்றால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமா? வாஞ்சிநாதன் என்ற ஒரு இளைஞன் கலெக்டர் ஆஸ்துரையை சின்ன வயதிலேயே எதிர்த்து சுட்டான். சாதாரண விஷயமா? ஓட ஓட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓட ஓட ஆங்கிலேயனை விரட்டினான். அந்த இளைஞன் தானே விரட்டினான். இந்த அளவிற்கு ஏற்கனவே இளைஞர்கள் சுதந்திர இந்தியாவில் கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்து போராடி இருக்கிறார்கள். அந்த வழியில் வந்த இன்றைய இளைஞர்களும் சலித்தவர்கள் கிடையாது என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஜல்லிக்கட்டு என்ற ஒரு போராட்டம் வந்தது. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திற்கு தடை வந்ததும் இங்குள்ள இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி மெரினா பீச்சில் போராட்டம் செய்தார்கள். விளைவு ஜல்லிக்கட்டுக்கு இனி எக்காலமும் தடை போட முடியாது என்ற முடிவிற்கு வந்து விட்டார்கள். இது போதாதா? இது ஒன்று போதாதா? அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் செல்லக்கூடிய பாதை திட்டமிட்ட பாதையா திசை மாறிய பாதையா என்ற விவாதத்தில் திசை மாறிய பாதையே என்ற அணியின் தலைவர், மரியாதைக்குரிய கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆசிரியர் திரு மரியாதைக்குரிய பூபதி அவர்கள் உங்கள் முன்னே இப்பொழுது உரையாற்ற வருகிறார். உங்கள் சார்பில் அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே, தாய் தமிழே, உன்னை வணங்கி என் தாயை வணங்கி எங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நிரந்தர ஒற்றை தலைமையாக அமர்ந்திருக்கும் எங்கள் பட்டிமன்ற முதல்வர் அவர்களே, உங்களை வணங்கி இரு அணியைச் சேர்ந்த நண்பர்களையும் வணங்கி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வு இங்கே நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காவியா, ஆலோபிரிக்ஸ் மற்றும் ஃபேவர் பிளாக் அவர்களையும், பத்மவாணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்களையும், ஜவஹர் தொலைக்காட்சி அவர்களையும் வணங்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் 75வது இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, அழகான தலைப்பு, அருமையான தலைப்பு. ஆனா எப்படி உங்களுக்குலாம் திடீர்னு ஜோசியம் பார்க்குற திறமையெல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கா? ஆமா, நான் பேசுனதெல்லாம் சொன்னீங்க, அவங்க பேச போறதெல்லாம் சொன்னீங்க பாருங்க. ஆமா, அதுதாங்க எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா தினேஷ் என்ன நினைக்கிறாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அது நடுவர் அவர்களே, ஒரு ஒரு உண்மையை கவனிச்சிங்களா? ஒரு உண்மையை உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா, ஒரு சுதந்திர தினத்தை அன்னைக்குமே எல்லாருக்குமே வரக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, அந்த எண்ணிக்கை 65, 66, 71, 72, 73, 74 இப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பான் நம்மால். ஆனால் இந்த முறை 75 என்பதை ஆழமாக மனதிலே பதித்து 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகனுக்கும் நம் எல்லோருடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்களை சொல்லி தலைப்புக்குள்ளேயே போயிட நடுவர் அவர்களே, திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்தா தான் அங்க திசை மாறல் என்பதே இருக்கும். அதனால அந்த திட்டமிடலுக்கு வேணா இந்த தலைப்பை நீங்க வச்சுக்கோங்க, இவங்க தலைப்பை. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் திசை மாறிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். எப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்த்தாங்க நடுவர் அவர்களே. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாரு, ஒரு புரோக்கர் ஒரு போட்டோ கொண்டு வந்து கொடுப்பாரு இல்லைங்களா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பொண்ணு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிடும். அந்த போட்டோ கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சா எனக்கு பயங்கர வைத்தறிச்சல். பொண்ணு நல்லா செவசவன்னு இருந்துச்சு. அப்புறம் யாருக்கு தான் வைத்தறிச்சல் இல்லாம இருக்கும்? கண்டிப்பா. ஒரு நாள் பொண்ணை பார்க்க போலான்டா, வாடா எனக்கு பயமா இருக்குன்னு என்னையும் கூட்டிக்கிட்டே போனான். நான் கூட போனேன். அப்போ அவனுக்கு வைத்தறிச்சல், ஏன்னா நேர்ல பார்த்தா கருப்பா இருக்குது. போட்டோல பாக்கும்போது அந்த போட்டோல பாக்கும்போது அவ்வளவு சிவப்பு நடுவர்களே, கோபிநாத் சார் மாதிரியே இருக்குது. ஆமா, நேர்ல பார்த்தா என்ன மாதிரி இருக்குது. அத நான் ஏன் வாயால சொல்லக்கூடாது இல்லையா? பார்த்தா என்னடான்னு பார்த்தா, அந்த காலத்துல நம்மளாம் சோப்பும் வெள்ளையா வரதுக்கு இன்னைக்கு எல்லாரும் ஆப்னு தெரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே. அது என்ன ஆப்னு கொஞ்சம் சொல்லிருங்களேன். நிறைய ஆப் வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையும் கேட்கணும். சரிங்களா? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செல்லம் கொடுத்து கெடுத்தான். அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு, அது நல்லா வளர்ந்துச்சு. இன்னைக்கு செல்ல கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த தொல்லை கடைசி வரைக்கும் முடியறதே இல்லை அப்படிங்கறது தான் எங்களுடைய பேச்சு. கரெக்ட். படிக்கட்டுல தொங்கிக்கிட்டே போறான் நடுவர் அவர்களே, அவனுக்கு புத்திமதி சொல்ல முடியல. போறவன் போனா கூட பரவாயில்ல, ஒரே அடியே போய் சேர்ந்துடுறான் கீழே விழுந்து. அவன்கிட்ட சொன்னா புத்திமதினு ஒண்ணு சொன்னா சொல்றான், சரக்கடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியை தான் கலந்தடிப்போம், புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம், நாங்க ட்ரெயின்லையும் தொங்கிடுவோம், பஸ்லயும் தொத்திக்குவோம். இன்றைய இளைஞர்கள். ஆமா,
இதெல்லாம் எங்க போய் முடியும், இந்த உலகம் என்னைக்கு விடியுங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள்ட்ட நீங்க பெரிய ஹைலைட்டா பார்க்கலாம் அப்படின்னா ஒன்னும் பெருசா பார்க்க முடியாதுங்க. தலையில இருக்க முடி, இந்த முடியை வச்சுக்கிட்டு இவன் பண்றதெல்லாம் முடியவே இல்லைங்க. அதனாலதான் நான் மொட்டை அடிச்சுட்டு வந்து பேச வந்திருக்கு. அவன் என்ன பண்றான், ரெண்டு விதமா இருக்கான் நடுவர் அவர்களே. ஒண்ணு நீளமா வளர்த்திக்கிறான், அவன் ஆம்பளையா பொம்பளையானே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஆமா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா நடுமண்டையில முடி இல்லைன்னா அவன் அந்த காலத்து இளைஞர், நடுமண்டையில மட்டும்தான் முடி இருக்குதுன்னா அவன் இந்த காலத்து இளைஞர். புதுசா இருக்குது. ஆமா, நல்ல பாயிண்ட். ஆமா, ஃபேஷன் நடுவர் அவர்களே, ஃபேஷன். பள்ளி கல்லூரிக்கு நீங்க ஒரு பள்ளியினுடைய முதல்வரா இருக்கீங்க நடுவர் அவர்களே. பள்ளி கல்லூரியில போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்கிறது எவ்வளவுக்கு வேதனைக்குரிய விஷயம். எப்படி நம்ம வந்து திட்டமிட்ட பாதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? இவங்கிட்ட ஒண்ணு சொல்ல முடியும், இவனுக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க சொன்னீங்க இளைஞர்கள் போராடுறாங்க, இதெல்லாம் நான் வாஸ்தவம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்களேங்கிற வேதனை நம்ம பதிவு செய்யணுமா இல்லையா? சொன்னீங்க அமெரிக்கா வரைக்கும் நம்ம பேச்சு இருக்கு அப்படிங்கும் போது உண்மையை உள்ளபடியே பதிவு செய்யறதுதான் நம்மளுடைய நோக்கம். கண்டிப்பா நடுவரே, அவங்கிட்ட போய் சொல்றேன், டே இதெல்லாம் வேண்டாங்கிறேன். அதுக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கான், என்ன தெரியுங்களா? படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, முறைச்சி பார்த்தேன் சிக்கிடுச்சு. அடுத்த லைன் பாடுற பாருங்க. நாங்க அப்ப காசில் பீர் அடிப்போம், SMS சைட் அடிப்போம், வெட்டி பையனு பேர் எடுப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். என்னங்க இது? எப்படி மனப்பாடம் பண்ணீங்க? என்னால இப்படி மனப்பாடமே பண்ண முடியல. இதோட அடுத்த லைன் பாருங்க. ரெண்டு விரலில் சிகரெட்டை வச்சு இழுக்கும் போது தீப்பந்தம், பழைய சோற புதைச்சி வச்சு பருகும் போது ஆனந்தம், கனவு இல்ல கவலை இல்ல. பாருங்க, அப்துல் கலாம் கனவு காணுங்கள்ட்டு போனா இவன் கனவும் இல்ல கவலையும் இல்லைன்னு இருக்கான். இதை வந்து திட்டமிட்ட பாதைன்னு பேசுறதுக்கு ரெண்டு பேரு திட்டமிட்டே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதுல இருந்து போட்டோ இவங்க உங்களுக்கு ரெண்டு பேர், இங்க இருந்து பார்த்தா 4 பேரா தெரியுறாங்க. நடுவர் அவர்களே, நான் உங்க வழியிலேயே வந்து சொல்றேன் பாருங்களேன். ஒரு தீக்குச்சியை எடுத்து தீபம் ஏற்றி எல்லோருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை நான் மதிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதே தீக்குச்சியை எடுத்து பக்கத்து விட்ட கொளுத்தி ஆனந்தம் காணக்கூடிய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில செல்றாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா, அதுதான் எங்களுக்கு. அதாவதுங்க, அன்னை ஊற்றிய பிடிசோரில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம் அப்படின்னு அன்னைக்கெல்லாம் ஊட்டின சாப்பாட்டை சாப்பிட்டு சிறுதானியங்களை சாப்பிட்டு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம். இன்னைக்கு சொல்றாங்க, எங்க LKG பையன் பாடுறான், பீஸா பர்கர் பானிபூரி சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ். எங்க சொல்லி தந்தாங்கன்னு தெரியல, பாடுறான். இத சாப்பிட்டுட்டு ஒரு போண்டாவை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞனால சாப்பிட முடியலங்க. போன் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்கறான், டாக்டர் இன்னைக்கு எங்க வீட்டுல போண்டா சொல்றாங்க, நான் ஒரு போண்டாவை சாப்பிடலாமா? ஏன்னா அவ்வளவு பேருக்கும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏறி போயிருக்கு. எங்க பாட்டி 2 கிலோ கறி உட்கார்ந்த இடத்துல இப்பயும் சாப்பிடுது அவர்களே. அதுதான் அன்னைக்கு உணவு முறை. உண்மையாலுமே அது வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு முறை. அதாவது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து 100-150 கிலோ சுமையை தூக்குவார். இன்னைக்கு வெறும் ஒரு 5 கிலோ 10 கிலோவை இந்த இளைஞர்களை தூக்க சொன்னா அதுக்கு கூலி கொடுத்து தூக்கிட்டு வர சொல்றான். சரி, மாற்றங்களை நோக்கி ஓடாமல் மாத்திரைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது இளைய சமுதாயம் அப்படிங்கறதா என்னுடைய வேதனை. இல்லைங்களா? நீங்க சொன்னீங்க பாருங்க, நடிகர் கமலஹாசன் என்னங்க லெஜெண்ட் படம், எவ்வளவு பெரிய லெஜெண்ட், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பிங்க அவரு. அவர் படத்தை அப்ப பார்த்தா புரியாது, கண்டிப்பா 10 வருஷத்தை யோசிச்சு எடுப்பாருங்க. அப்படியேப்பட்ட மகா கலைஞன் ஒண்ணுமே இல்லாம ஒரு படம் விக்ரம்னு பேர் வச்சு நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படம். அதுல ஒரு பாட்டு, ஒரே பாட்டு தான், ஒரு பாட்டு இல்ல, ஒரே பாட்டு தான். பத்தல பத்தல புட்டியும் பத்தல குட்டியும் பத்தல மத்தல அட்ரா டேய் சுத்த மத்தல அட்ரா டேய். நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்பேன், அங்க தாளம் அடிக்கும். புட்டியும் பத்தல குட்டியும் பத்தல என்ன அர்த்தம் சொல்லுங்க? குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல. LKG பையனை கேட்டா சொல்லுவாங்க என்ன குட்டினா என்னது. நம்ம பாஷையில பட்டிமன்ற பாஷையில் சொன்னா மாது, புட்டினா மது. அவர்களே, நீங்க எல்லாமே அறிஞர் பொருள் சொல்றீங்க. நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், வணக்கம் சொல்லும் போதே சொல்லியிருக்கணும். நீங்கள் சொன்ன தமிழையாவையும் வணங்கி உங்களுக்கு நல்ல தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமா, இதெல்லாம் இப்படி இளைஞர்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் வரும்போது அவன் எப்படி நடுவர் அவர்களை திருந்தி திட்டமிட்ட பாதையில பயணிப்பான்? அவனுடைய பயணங்கள் எல்லாமே நல்லா தாங்க தொடங்குது, வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் தொடங்குது. ஆனா போகும்போது ஒரு ஸ்கூட்டி போச்சுன்னா அந்த வண்டி பின்னாடியே போயிருது வாழ்க்கை. இதுதான் என்னுடைய வேதனை. நடுவர் அவர்களே, காதல் இங்க பாருங்களேன், கொஞ்சம் காதலுங்கும் போது எவ்வளவு அழகா இல்ல உங்க பாயிண்ட் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கு. அப்படியா? காதல்னு நான் சொன்ன நீங்க திருப்பிக்கிறீங்களா மூஞ்ச? இப்ப இல்ல பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். காதல் எப்படிங்க இருந்துச்சு அந்த காலத்து இளைஞர்கள் கிட்ட?
காதலிக்கிட்ட கூட சொல்ல மாட்டான், அந்த அளவுக்கு இருந்துச்சு காதல். இந்த காலத்து இளைஞன் எப்படி தெரியுமா இருக்கான், கல்யாணம் ஆனதையே காதலிக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி இருக்கிறான் நடுவர் அவர்களே. அதுல வேற காதல் அப்படின்னா எப்படி தெரியுமா, இவனுடைய காதல் இன்னைக்கு எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு தெரியுங்களா? என்னது இது? புல்லட். புல்லட் பாடுறான் பாருங்க. நான் இங்கிலீஷ் டீச்சர் தான், சொல்லி கொடுக்குறேன், ஒரு லைனை மெமரி பண்ண மாட்டேங்கிறான். இதுல கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட், அந்த வேலை படிக்கலாம் டூயட். இவருக்கு டூயட் பாடுறது கூட நேரம் இல்லையாமா, அந்த வேலையே டூயட் எல்லாம் அவ்வளவுதான். இப்படி வேகமாக போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில காத்து வாக்குல 2 காதலாம். அது என்னங்க அதுக்கு அர்த்தம்? காத்து வாக்குல 2 காதல்னா அப்ப அவன் எத்தனை காதல் தான் பண்ணுவான்? காத்து வாக்குலயே 2 காதல் பண்றானே. இங்கெல்லாம் காத்து வாக்கிலே 10-15 காதல் போயிட்டு இருக்கு நடுவர் அவர்கள். அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியல. இப்படித்தான் இவர்களுடைய காதல் வாழ்க்கையும் திசை மாறி போயிட்டு இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தோம், நாம் இருவர் நமக்கு இருவர்னு வாழ்ந்தோம், நாம் இருவர் நமக்கு எதற்கு ஒருவருங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா இங்க காதல் மட்டும் கட்டுக்கட்டா போயிட்டே இருக்கு. இது கொஞ்சம் வேதனையா, இது திசையிட்ட பாதையா இல்லது திசை மாறிய பாதையா அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்துங்க உங்க தீர்ப்புல. நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு இளைஞன் 1 வாரமா குளிக்கலைங்க. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளே கொஞ்சம் நல்லா கேளுங்க, 1 வாரமா குளிக்கல. நான் போய் என்ன சொன்னேன், ஏன்டா குளிக்கலன்னா செய்தியிலேயே சொல்லிவிட்டாங்க 1 வாரம் குளிக்க தடை அப்படின்னா. அட கொரோனா பேட்ச்ல படிச்சவனே, 1 வாரத்துல குளிக்கிற தடைனா வெள்ளப்பெருக்கு வந்துட்டு இருக்குதுடா, கரையோரத்துல போக கூடாது, 1 வாரம் குளிக்க தடைன்னு அதை சொன்னாங்கடா. இவனுடைய புரிதல் சமுதாய பார்வை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. இது திட்டமிட்ட பாதையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவாங்க நடுவர் அவர்களே. எல்லாத்துக்கும் மேல இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழக காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிடுது நடுவர் அவர்களே. என்ன தெரியுங்களா, ஆடிப்பெருக்கு வெள்ளம் அதிகமாக வருகிறது, கரையோரங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டாம். இது நார்மலான எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்புங்க. ஆனா புதுசா ஒண்ணு சேர்த்துனாங்க பாருங்க, இளைஞர்களே யாரும் அங்கே சென்று செல்ஃபி எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அப்பனா எந்த அளவுக்கு செல்ஃபி எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி போய் திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு இளைஞன் செல்ஃபி எடுத்து விழுந்து சாகுறாருன்னு சொன்னா இதை நம்ம எங்க போய் வச்சுக்கிறது? கண்டிப்பா அது ஏங்க அது வரைக்கும் போகணும். எங்க ஊர்ல ஒரு தாத்தா செத்து போயிட்டாருங்க, அவன் பேரன் போய் தாத்தா பக்கத்துல எங்க தாத்தாவோட இறுதி செல்ஃபின்னு சொல்லி அதோட எடுத்து FB-ல போட்டு விடுறான். அதுக்கு ஒருத்த கமெண்ட் பண்றான், மாப்பிள்ளை எப்ப பார்ட்டின்னு. படிக்க தெரியலங்க, புரிஞ்சுக்க தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி, நின்னா பார்ட்டி, உட்காந்தா பார்ட்டி, செத்தா பார்ட்டி, பிறந்தா பார்ட்டி, எல்லாம் பார்ட்டி பார்ட்டி பார்ட்டின்னு போய் பாட்டி வயசு வரைக்கும் வாழ வேண்டிய நாம பாட்டி வயசுலயே படுத்துக்கிறோம் நோய் வந்து. இது கூட நல்லா இருக்குது, புதுசா இருக்குது. ஆமாலாம் யோசிச்சு எழுதணும். ஏன்னா எல்லாம் பேசிட்டோம் எல்லாத்தையும். லாஸ்ட் லைனை மட்டும் சொல்லுங்க பாருங்க. ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. பாட்டி வயசு வரைக்கும் வாழ வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் பார்ட்டி 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 பார்ட்டினே சொல்லிக்கிட்டு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு பாட்டி வயசுலயே, அதாவது 40 வயசுலயே நோய்வாய் வந்து படுத்துக்கிறான். என்னுடைய அழுத்தமான பதிவு. நிறைவாக இப்ப என்னன்னா நிறைவாக தான். ஏன்னா கோபியை பார்த்தா பயமா இருக்குது. மனுஷன் வேற, நான் எந்த பாயிண்ட் எடுத்தோம்ல, நீ கொண்டு வந்த பாயிண்ட் தான்பா மகாராஜா எனக்கு அப்படின்னாரு. என்ன வச்சு செய்ய போறாரோ தெரியல. நண்பர் அவர்களே, பேசி பேர் எடுப்பவர்கள் மத்தியில் குற்றம் கண்டுபிடித்தே பேர் எடுப்பவர்கள். ஆமா நடுவர்களே, 3 வயசு குழந்தைங்க முந்தானத்து பாக்குறேன், 3 வயசு குழந்தை அவங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு பிரைவசி வேணும்னு கேக்குது. 3 வயசு குழந்தைக்கு என்னங்க பிரைவசி? 21 வயது பெண் தற்கொலை செய்து கொள்கிறார். அதுக்கும் காரணம் என்னன்னா, எங்க அம்மாவை எங்க அப்பாவை என் கூட இல்ல, என்னால தனிமை உணர்வை தாங்கிக்க முடியலங்குது. நான் சொல்றேன், பெற்றோர்களை எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மகன்களுக்காக, மகள்களுக்காக, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக தானே ஓடிட்டு இருக்கிறோம். நாமே ஒருவர் தற்கொலைக்கு காரணமா இருக்கலாமா? அவங்க கூட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்றைய இளைஞர்களை அவர்களை மட்டுமே குறை சொல்லிட முடியாது. பெற்றோர்களுடைய பார்வையும் படாததால் தான் அவர்கள் திசை மாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் அழுத்தமா இங்க பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். நடுவர் அவர்களே, எதற்கெடுத்தாலும் தற்கொலை தீர்வாகுமா? நிச்சயமா தீர்வாகாது. எதையுமே எதிர்த்து போராடணுங்கிற தைரியம் வரணும் நடுவர் அவர்களே. என்னுடைய ஆசிரியரும் சரி, உங்களுடைய ஆசிரியரும் சரி, நம்மளெல்லாம் அடிச்சு துவைச்சு உப்பு கரணம் போட்டதுக்கு, நம்ம தோப்பு கரணம் போட்டதுக்கு, நம்ம மண்டிட்டு கை தூக்கணத்துக்கு மட்டும் ரோசப்பட்டு இருந்தோம்னா நம்ம எத்தனை முறை செத்து பொழைச்சிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு வாங்கின அடி எல்லாம் அடி இல்ல, மரண அடி விழுவோம். அது உங்களுக்கு எல்லாம் இடி. ஆமா ஆமா நடுவர் அவர்களே, இறுதியாக என் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜவஹர் தொலைக்காட்சி நேயர்களே, பத்பவானி கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவி செல்வங்களே, காவியா பிரிக்ஸினுடைய குடும்ப உறுப்பினர்களே, எங்களுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறுதியாக நான் சொல்லிக் கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். எல்லா இளைஞர்களும் திட்டமிட்ட பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம். திசை மாறி செல்லக்கூடியவர்களை சுட்டிக்காட்ட வேண்டியது எங்கள் கடமை என்ற காரணத்தினாலே அதை சுட்டிக்காட்டி விட்டோம். இறுதியாக தாராபாரதியினுடைய ஒரே கவிதை வரிகளை சொல்லி, திண்ணை தானா உன் தேசம், தெரு ஒன்றேவா உன் உலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு.
எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ அவர்களை விஞ்சிட என்ன தடை. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் என்று சொல்லி எல்லா இளைஞர்களும் நல்வழி திரும்புவோம், திட்டமிட்ட பாதையில் பயணிப்போம், திசை மாறல் வேண்டாம் என்ற அன்பு வேண்டுகோளோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை 75வது இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இளைய சமுதாயம் செல்லக்கூடிய பாதை திசை மாறிய பாதைதான் என்று தன்னுடைய வாதங்களையும் வேதனைகளையும் இங்கே அற்புதமாக பதிவு செய்து சென்றிருக்கிறார் மரியாதைக்குரிய ஆசிரியர் கவிஞர் நம்முடைய நண்பர் அவர்கள். உண்மையை சொல்ல போனோம்னா அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். குறிப்பாக தற்கொலையை பற்றி சொன்னார். அதாவது இன்றைய இளைய சமுதாயம் தற்கொலையை நோக்கி செல்கிறார்கள் என்றால் இன்றைய இந்த சமூகம் அந்த இளைஞர்களை எப்படி வழி நடத்துகிறது, அந்த வழி நடத்தல் சரியில்லை என்றுதான் அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அவருக்கான பதில் தீர்ப்பில் கண்டிப்பாக இருக்கும். இந்த அற்புதமான பட்டிமன்றம் இந்த சுதந்திர தினத்தன்று மிக சிறப்பானது ஒரு முறையில் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இல்லங்களிலிருந்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஜவஹர் டிவி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அணி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆலய விழாக்களில் பட்டிமன்றங்களை நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். சென்ற வாரம் கூட சேலம் அருகே ஒரு மாரியம்மன் கோயில் அருகே ஒரு இன்னிசை பாட்டு பட்டிமன்றம் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சி என்றாலும் எங்கள் பட்டிமன்ற குழுவை அணுகலாம். அடுத்தபடியாக இன்றைய இளைய சமுதாயம் செல்லக்கூடிய பாதை திட்டமிட்ட பாதையே என்று கல்லூரி உதவி பேராசிரியர், நல்ல பேச்சாளர், பண்பாளர், மரியாதைக்குரிய தினேஷ் அவர்கள் திட்டமிட்ட பாதையே என்ற அணியின் சார்பாக வாதாட வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பாக தமிழையும் தமிழ் கடவுளையும் வணங்கி தமிழ் கடவுளையும் வணங்கி பல ஊர்களில் நாடுகளில் பல கணக்கான பட்டிமன்றங்களை நடத்தி வெற்றியை கண்ட எங்கள் பட்டிமன்ற குழுவின் நடுவர் அவர்களே, எங்கள் அணியின் பேச்சாளர் அப்படிங்கிறத விட என்னுடைய குரு அவர்களே, எதிரணி பேச்சாளர் அவர்களே மற்றும் பத்மவாணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர், மாணவ மாணவியர் அனைவருக்கும் தினேஷின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு தலைப்பு மேலே ஒரு சந்தேகம். தலைப்பு இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம். இன்றைய இளைய சமுதாயம் செல்லும் பாதை திட்டமிட்ட பாதையா திசை மாறிய பாதையா? இல்ல, திசை மாறிய பாதையிலேருந்து பேசினார் இல்ல, அவர் பேசிட்டு போன உடனே எனக்கு பெரிய குழப்பம். ரெண்டு தான் கான்செப்ட். நாம தண்ணின்னு வச்சுக்கலாம், எங்க அணி எல்லாமே கடல், அவங்க அணி எல்லாமே ஆறு, ஏரி, குளம், குட்டை, எல்லாமே கிணறு முதல் கொண்டு. எப்படி ஒரு தண்ணி அதோட இலக்கான கடலை சென்றடைய பல கஷ்டங்களை அனுபவிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு சில இடங்கள்ல அந்த தண்ணி பள்ளமா வரும், திரும்ப மேடா வரும், பாறையை கரைச்சி கொண்டே அப்படியே வந்துகிட்டு இருக்கும், மணல் வழியா வரும். அப்படி எல்லா வழியாவும் வந்தாலுமே கடைசியா அதோடைய இலக்கு என்னன்னா கடல். அப்படி திசை மாறிய இளைஞர்கள் இருந்தாலுமே அவங்களோட இறுதியில திட்டமிட்டு தான் செயல்படுகிறார்கள். என்ன வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு பாயிண்ட உண்மையாலுமே சொல்றேன், கைத்தட்டல். அருமையான பாயிண்ட். இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி திசை மாறி சென்றாலும் இலக்க போய் அடையிறாங்க என்ற இளைஞர்கள் சொல்லிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, போட்டோ ஆப்புன்னாரு. அது ஒன்றும் இல்லை, போட்டோ நம்ம எடிட் பண்றதுக்கான ஒரு ஆப்பு. இந்த பட்டிமன்றத்துக்கு நீங்க வர்றதுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்தார். இந்த செடி கொடி எல்லாமே ஒளிஞ்சுக்கிட்டு, நல்லா இருக்கடா தம்பி, நல்லா இருக்கா, இப்படியெல்லாம் எடுத்துவிட்டு இங்க எங்க பிள்ளைங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. நடுவர்களே, சுதந்திரம் வாங்குறதுக்கு நமக்கு தேவையானது மூணே தேவைக்காக மட்டும்தான் வாங்கணும். அது என்ன? மூணே அத்தியாவசிய தேவை: உணவு, உடை, இருப்பிடம். இத மூணும் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அந்நியர்களை துரத்தணும். கண்டிப்பா. அப்படி இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துலயுமே அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்துல எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவ்வளவு அலைஞ்சோம், லோன்னு நாயை விட மோசமா அலைஞ்சோம். இன்னைக்கு அப்படியா இருக்கு, ஆர்டர் பண்ணி அம்சமா சாப்பிட்றோம். உடைன்னு வரும்போது அந்த காலத்துல ரொம்ப ரேரா இருந்தது. அதாவது அதிக பணக்காரங்களா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய உடையை இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தான் நம்ம போட்டுட்டு இருந்த கலாச்சாரம் இருந்தது.
இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒன்றை பார்த்தாவே உடையில நம்ம தண்ணீரை அடைஞ்சிருக்கிறோம். நன்றி. அடுத்தது இருப்பிடம் அப்படின்னா அந்த காலத்துல நம்ம வெளியிலலாம் போய் எங்கேயுமே வசிக்க முடியாது, அதாவது வெளிநாட்டுலலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. எந்த நாட்டுல நம்ம விரும்பக்கூடிய இடத்துல நமக்கு தேவையானபடி எல்லாமே அமைச்சுக்கிட்டு நம்ம வாழக்கூடிய சுதந்திரம் இந்த நாட்டுல இருக்கு. இப்படி இருக்கும்போது திட்டமிட்டு தான் நாம இந்த இடத்துல இருக்கணும், இங்க இருக்கணும். சப்போஸ் அமெரிக்கா போகணும்னா திட்டமிட்டு தான் நம்மளுடைய இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. திசை மாதிரிலாம் யாருமே போக கிடையாது. நடுவர்களே, அந்த காலத்துல கல்வி முறை அப்படிங்கிறது புத்தகம் இருந்தாதான் கல்வி அப்படிங்கிறது இருந்தது. அதாவது 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தானா அந்த புத்தகத்தை அவங்க 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்தாதான் அவன் 10வது படிக்க முடியும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? கொரோனா காலத்துல நமக்கு தெரியும் ஆன்லைன், ஜஸ்ட் நம்ம போன் வாங்குறோம், நெட் போடுறோம், எல்லாமே நாமளே படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி திட்டமிட்டு போயிட்டு இருக்குது. நடுவர்களே, திருமண முறை அப்படிங்கிறது உங்க காலத்துல எப்படி இருந்தது? இப்ப நீங்க அங்கே பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. தம்பி, என்ன ஒரு 70-80 வயசுன்னு முடிவு பண்ணிட்டியா? காலம்னா நானும் உன்ன மாதிரி இளைஞர் தான். இல்ல நடுவர்களே, இந்த காலத்துல ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க அண்ணி பார்க்க போகும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நல்லா வேலை செய்யறாரா, நல்ல சம்பளத்தில் இருக்காரான்னு பார்த்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பாட்டி அவங்க தாத்தால இருந்தாங்கன்னா, இவர் நல்லா வரட்டுகள் தூக்குவாரா, மாடை பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம இளைய சமுதாயம் நமக்கு தேவையான வாழ்க்கை துணையை நாமே செலக்ட் பண்றோம். இதை தவிர வேற என்ன வேணும்? நமக்கு வாழ்க்கைக்கு இவங்க சூட் ஆவாங்களா, சூட் ஆக மாட்டாங்களான்னு நாமளே செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலத்துல இருந்துட்டு திசை மாறிலாம் இங்க எங்கேயுமே போகல. ஆனா இது 2வது சிக்ஸர் உண்மையான. ஏன்னா ஒரு காலத்தில் யார் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அந்த கணவன் மனைவியை கணவன் தேர்ந்தெடுக்க வேண்டும், கணவனை மனைவி தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு 5 பேர் தேர்ந்தெடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தினேஷ் சொன்ன மாதிரி இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மன புரிதலோடு அவர்களே தன்னுடைய இணையை தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார். அற்புதமான கருத்து. அப்படி வாழும்போது இவர் சொன்னாரு, பஸ்ல தொங்கிட்டு வரான், பஸ்ல கீழே விழுந்துட்டானா என்ன பண்றது? அப்படிலாம் இல்ல, வளையோசை கலகல அப்படிங்கிற ஒரு சவுண்ட்ல நம்ம வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணிட்டு மிக கொடுமையாக இருக்குது இப்பவுமே. பட் ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஜாதி ஒழிப்பு ரொம்பவே கம்மியாயிருச்சு. எங்க அப்பத்தா காலத்துல எல்லாம் ஜாதி ஒழிப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. அதாவது ஒரு பேர் இருந்துச்சுன்னா அந்த பேருக்கு பின்னால கண்டிப்பா உங்க ஜாதியோட பேர் இருக்கும். அது எங்க அப்பா காலத்துக்கு வரும்போது கம்மியாயிருச்சு. ஆனா இன்றைய இளைய சமுதாயம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது ஜாதி ஒழிப்பு ரொம்பவே கம்மியாயிருச்சு. இதை விட நமக்கு எந்த ஒரு திட்டமிட்டுமே நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. யாருமே திசை மாறியெல்லாம் போகவே இல்லை. நடுவர்களே, அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே அந்த காலத்துலலாம் 16 குழந்தைங்க 17 குழந்தைங்க இருந்தது. அந்த குழந்தைங்களாம் தானா அவங்களே வளர்ந்தாங்க. இப்ப அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒரே ஒரு குழந்தையா இருந்தாலும் அதை அழகா செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஃபியூச்சர் கனவை கரெக்டாக திட்டமிட்டு மனைவியாகட்டும் கணவனாகட்டும் எல்லாருமே கரெக்டாக கொண்டு போகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலலாம் எந்த இளைய சமுதாயமுமே திசை மாறி போகலை. 100ல் 2 பேர் திசை மாறி இருந்தாலுமே நமக்கு எது மெஜாரிட்டி அதை தான் நாம் பார்க்கணும். அந்த கான்செப்டுக்கு நம்ம போவேணாம். நடுவர்களே, எல்லாருமே பல கோடி பேர் செத்தாங்க ஒரு நோய் கொரோனா. அப்படிப்பட்ட கொரோனாவுக்குமே வேக்சின் கண்டுபிடிச்சது இளைய சமுதாயம் தான். வெரி குட், வெரி குட், சூப்பர். இன்னைக்கு ரத்தம் வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப் தான் இருக்கு பிளே ஸ்டோர்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆப் அப்படிங்கிறது. இது நீங்க இந்த தொலைக்காட்சி பட்டிமன்றம் மூலியமா நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எந்த லொகேஷன், யார் பேஷண்ட், என்ன பிளட் குரூப் எல்லாமே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது யார் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மெசேஜ் போகுது எஸ்எம்எஸ்ஸா. அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிளட் வேணுமா, எந்த ஹாஸ்பிட்டல் நாங்க கொடுக்கணுங்கிற அளவுக்கு இப்ப டெவலப் ஆயிருக்கு. இப்படிலாம் திசை மாறிய காலத்துல இவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த பிளட் அந்த ஆப்பை திட்டமிட்டு இந்த இளைய சமுதாயம் வடிவமைத்து கொடுத்துருக்கிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு ஒரு ரத்தம் வேணும்னா அலைய தேவையில்ல, டக்குன்னு போன்ல ஒரே நிமிடத்துல வாங்கிக்கலாம். அற்புதமான விஷயம் இந்த இளைஞர்கள் செஞ்சிருக்கிறது. ஔவையார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு. அறத்தை பல இளைஞர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டூர், ஒகேனக்கல் எல்லாம் பல தண்ணி போயிட்டு இருக்கு கண்ணாடியில. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது ஆற்றோடு இருக்கக்கூடியவங்கலாம் பாதிக்கப்படுறாங்க. அப்படி அந்த ஆற்றோடு இருக்கவங்களுக்கு தங்க இடம், உண்ண உடை, உடுக்க உடை, உண்ண உணவு எல்லாமே கொடுத்து இன்னைக்கும் பாதுகாத்து இருக்கிறது இந்த சமுதாயம், இளைய சமுதாயம் தான். நடுவர் அவர்களே, நாமெல்லாம் நீங்களாம் ஆசிரியரா முன்ன இப்ப முதல்வரா இருக்கிறீங்க. ஆசிரியரா இருக்கும்போது பையனை ஒண்ணு சொல்லி திட்டுவோம். என்னன்னு திட்டுவோம்? ஒரு பையன் படிக்கல அப்படின்னா என்னன்னு திட்டுவோம்? அதெல்லாம் இங்க மேடையில சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு திட்டுவோம். நீங்க பண்ணி மேக்கதான் லாக்கின்னு சொல்லுவோம். கரெக்டா? என்ன முதல் கொண்டு நானுமே அப்படி சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்பெல்லாம் சொல்றது இல்ல. அவன் திருப்பி நம்மள சொல்லுவான், நீங்களும் பண்ணி மேக்கதான் லாக்கின்னு. கண்டிப்பாக சொல்றான். முன்ன சொல்லிட்டு தான் இருந்தா இப்ப சொல்ல முடியாத கையையும் வாயையும் ரொம்ப கட்டி போட்டு ஒரு ஆசிரியர் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம்.
அப்படி பண்ணி மேய்க்கதான் லாக்கி நம்ம சொல்லிய ஆசிரியர்கள் முன்னாலேயே மாணவன் ஒருத்தர் நவீன் அப்படிங்கிற விருதாச்சலத்துல பன்னி வளர்ப்புல மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அவன் திட்டமிட்டு போகலையா? அதை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய குடியாத்தத்துல ஒரு பொண்ணு சுஜாதா அப்படிங்கிறவங்க மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க பன்னி மேய்க்கிறதுல. இதை விட அவங்க என்ன திட்டமிட்டு போக வேண்டியது இருக்கு? நடுவர்களே, அது மட்டும் இல்ல, எவ்வளவோ படித்த இளைஞர்கள் வந்து இப்போ விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறது விரும்புறாங்க. அந்த விவசாயம் வந்து நமக்கு இடம் இல்லைங்கிறதுனால நம்ம மாடியிலே விவசாயம் பண்றாங்க. மாடியில விவசாயம் பண்ணி மாசம் சொல்ல முடியாத அளவுக்கு இன்கம் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி திட்டமிட்டு தான் நடந்துட்டு இருக்கு. ராஜா ராணி கதையை கேட்டு வளர்ந்த குழந்தைகள் மத்தியில் அந்த வெளிநாட்டவருக்கே செக் வச்சு ராஜா ராணி காயை பயன்படுத்தி அவங்கள தோக்கடிச்சு நம்ம இந்தியர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டு தம்பி பிரக்ஞானந்தா, அவங்களுடைய சிஸ்டர் வைசாலி. இதை விட வேற எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே தேவையில்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பட்டிமன்றம் இப்போ இங்கே பேசிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணி கொடுத்தாலுமே பல பேர் பார்க்கறதுக்காக டிசைன் பண்ண நெட்வொர்க் அப்படிங்கிறத மார்க் அப்படிங்கிற ஒரு 16 வயசு இளைஞர் தான் கண்டுபிடித்தாரு. இதை தவிர நமக்கு வேற எந்த எக்ஸாம்பிளுமே தேவையில்லை. இறுதியாக ஒன்று சொல்றேன். சேட்டலைட் ரொம்ப நாசா வந்து ரொம்ப பெருசான வெயிட்ல கண்டுபிடிச்சி அனுப்புனாங்க. அதை பீட் பண்றதுக்காக தஞ்சாவூரை சேர்ந்த 2 18 வயது இளைஞர்கள் தான் திட்டமிட்டு ரொம்ப 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 எடை குறைவான சேட்டலைட்டை டிசைன் பண்ணி அனுப்புனாங்க. அந்த இளைஞர்களுமே திசை மாறி யோசனை பண்ணதுனால தான் கடைசியா திட்டமிட்டு இதுதான் நமக்கு வழி அப்படிங்கிற திட்டமிட்ட பாதைக்கு வந்தாங்க. என்னதான் திசை மாறி இளைஞர்கள் போனாலுமே போவாங்க, கண்டிப்பா நான் முதல் கொண்டு நீங்க முதல் கொண்டு போயிருப்போம். அப்படி போனாலுமே இன்றைய இளைய சமுதாயம் திசை மாறி போறாங்க, நம்ம குத்தன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போறாங்க. இறுதியாக நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதோட நம்மளுடைய இலக்கு கடல், அந்த கடலுக்கு திட்டமிட்டு தான் வராங்க என்று கூறி எங்கள் அணிக்கே தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக இன்றைய இளைய சமுதாயம் திட்டமிட்டு தான் பயணிக்கிறார்கள் என்று புள்ளி விவரத்தோடு பேசினார். ஏன்னா அவர் உதவி பேராசிரியர், நாங்கள் எல்லாம் ஆசிரியர். சில பேர் பேருக்கு ஆசிரியர்களாக இருப்பார்கள், சில பேர் மட்டும் பேராசிரியராக இருப்பார்கள். அந்த வகையில் பேராசிரியர் என்பதை நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு ஏதோ ஒரு வரலாற்று கதையாகவோ ஜோடிக்கப்பட்ட கற்பனை கதையாகவோ அவர் சொல்லவில்லை. நம் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறது புள்ளி விவரத்தோடு அழகாக எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் இந்த இளைஞர்கள் தீர்வு கொடுக்கிறார்கள் என்று அற்புதமாக பேசினார். ஆனால் இந்த அணி நீங்கள் என்னதான் பேசினாலும் இன்னைக்கு இளைஞன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு வேதனையோடு பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போகணுன்னா பூபதி சார் சொன்ன மாதிரி இந்த பைக் ரேஸ்லாம் இன்றைக்கி பண்ணுறான் பாருங்கள். அதுவும் ஒரு பைக் எடுக்கிறான், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அளவுக்கு தான் இருக்குது. அதாவது 1,50,000 ரூபா போட்டு பைக் வாங்கி கொடுக்குறாங்க அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் அந்த பையனுக்கு. ஆனால் பின்னால் அந்த அப்பாவையும் அந்த அம்மாவையும் அந்த பைக்கில் உட்கார வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, நீ அந்த RX 500 ராயல் என்ஃபீல்டு எல்லாமே ஸ்கூட்டிக்கு பின்னால் தான் போகுது, ஸ்கூட்டிக்கு பின்னால் தான் போகணுங்கிற விதி அது மாதிரி தான் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க திசை மாறி போகுது, டிசைன் அப்படி. உண்மை. ஏன்னா இன்னைக்கு இளைய சமுதாயம் வந்து திட்டமிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி திசை மாறியும் போகிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இன்றைக்கு உண்மையாலுமே பத்மவாணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ், அதாவது இன்றைக்கு எத்தனையோ துறைகள் இருந்தாலும் இளங்கலையில் தமிழ் படிக்கும் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி, இந்த கல்லூரியின் மாணவி துளசி பிரியா அவர்கள் ஏற்கனவே பல பேச்சு போட்டிகளில் பரிசுகளை வென்று குவித்த இன்றைக்கு ஜவஹர் டிவியில் இந்த பட்டிமன்றத்தை பேச வந்திருக்கிறார்கள். இன்றைய இளைய சமுதாயம் செல்லும் பாதை திசை மாறிய பாதை என்ற அணியில் வாதாட வந்திருக்கும் பத்மவாணி கலை அறிவியல் கல்லூரியின் மாணவியை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். என்னை பெற்ற தாயாம் பாரத தாய்க்கும், பாலூட்டி வளர்த்த தாயாம் தமிழ் தாய்க்கும், என்னை காத்து நிற்கும் கல்வி தாய்க்கும் முதற்கண் வணக்கங்கள்.
எனக்கு இங்கு பேச இந்த அரிய வாய்ப்பை அளித்த பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும், இளைஞர்கள் தற்போது செல்வது திசை மாறிய பாதைதான் என்று நல்லதொரு தீர்ப்பளிக்கவிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எண்ணணி மற்றும் எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் மற்றும் அனைத்து ஜவஹர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எதிரணியிலிருந்து தினேசர் பேசினப்ப சொன்னார், 6 குலமாக இருக்கும் இளைஞர்கள் திசை மாறி போனாலும் இறுதியாக திட்டமிட்டு கடல்ல போய் சேர்றாங்கன்னு. எல்லாம் சரிதாங்க, ஆனால் அந்த கடல்ல போகிறது சாக்கடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் பூபதி சார் பக்கத்தில் உட்காரும் போதே இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். பேசுங்க. அவர் பேசினதுலேருந்து இன்னும் ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு. ஒரு மாணவியாக சொல்கிறேன், படிக்கிறத விட்டுட்டு பண்ணி மேய்க்க போகிறது அவ்வளோ நல்ல பிஸ்னஸா அப்படிங்கிறத அவர் சொன்னதுலேருந்து தான் எனக்கே தெரிஞ்சுது. இன்னொன்று சொன்னார், வாழ்க்கை துணையை அந்த காலத்தில் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி பேசினார். விவாகரத்து எந்த காலத்தில் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கான பதில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடுவர் அவர்களே, எல்லாரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர் சமுதாயம் ஒன்று கூடி போராடி தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுத்தோன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம பசியை போக்குற விவசாயிகளுக்காக எத்தனை இளைஞர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். மாடுகளை காப்பாற்ற முடிந்த இளைஞர்களுக்கு மனிதர்களை காப்பாற்ற முடியவில்லையே அப்படிங்கிறது தாங்க எங்களோட குமுறலாக இருக்கு. சூப்பர். இதை கூட விட்டுருங்க ஐயா. தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுறோம், தமிழ் மொழியை காப்பாற்றுறோம், மொழியை காப்பாற்றுறோன்னு மார்தட்டி கொள்ளும் இளைஞர்கள் அவங்க கிட்ட போய் ஆங்கிலமோ வடமொழியோ கலக்காம ஒரு 10 நிமிஷம் சரளமா பேச சொல்லுங்க, பார்த்துருவோம். திணறிடுவாங்க. அதுதாங்க உண்மையா இன்றைய நிலை. நம்ம தந்தை பெரியார் சொல்றாரு, ஒருவனுக்கு இருக்க வேண்டிய தலையாய பற்றுகளில் முதன்மையானது மொழிப்பற்று. அந்த மொழிப்பற்று இல்லாதவரிடத்தில் நாட்டுப்பற்றும் இராது அப்படிங்கிறது தான் பெரியார் சொல்றாரு. இதையே தான் திராவிட நாட்டின் வானம்பாடி கவிஞர் முடியரசன் அவர்களும் சொல்றாரு அழகா. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடிய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு ஆதங்கப்படுகிறாருங்க. அருமை. இந்த மன்றத்துக்கு தேவையான ஒரு கவிஞரோட கவிதை. நடுவரையா, இன்றைய இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்குன்னு சுருக்கமா சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டா மாம்ஸ் போடுறதும், பிரச்சனைன்னு வந்துட்டா மீம்ஸ் போடுறதும் தாங்க இவங்களோட போராட்டமா இருக்கு. இது கூட புதுசா இருக்கு. இளைய சமுதாயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். போராட்டம்னா களத்துல இறங்கி எதிரிகளோட போராடணும், இணைய தளத்துல இறங்கி லைக்ஸுக்காக போராடக்கூடாது. கண்டிப்பா. அதாவது எத்தனை இளைஞர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தேசிய கொடியை வைப்பதல்ல நாட்டுப்பற்று. இந்த நாட்டின் மீது சுதந்திர தினத்தன்று ஒரு உண்மையான ஒரு செயலை நீங்கள் செய்து முடித்தால் அதுவே நீங்கள் வைத்திருக்க இந்த தேசத்தின் மீது உள்ள பற்று. உண்மை, அது மறுக்க முடியாது. நடுவரையா, நான் தெரியாம தான் கேட்குறேன். படிக்கிற வயசுல பட்டாக்கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு இளைஞன் பர்த்டே கேக்கு வெட்டுறான்னு சொன்னா அவன் திட்டமிட்ட பாதையில சிகரத்தை நோக்கி போறானா இல்லை திசை மாறிய பாறையில சிறைச்சாலையை நோக்கி போகிறானா அப்படிங்கிறது தாங்க எனக்கு தெரியாத விஷயமா இருக்கு. கண்டிப்பா. நடுவர் அவர்களே, பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு பாரதி பாடிய நாடு இன்னைக்கு பாருக்குள்ள தானங்க வீழ்ந்து கிடக்குது. இதுவா திட்டமிட்ட பாதை? அவர் சொன்ன பாரு வேற, இப்ப இருக்கிற பாரு வேற. மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் இருக்குன்னு சொல்லி ஆடை கட்டி அழகு பார்த்து விளையாடிய சமுதாயம் அன்றைய தமிழ் சமுதாயம், நம்முடைய சமுதாயம். ஆனால் இன்னைக்கு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு மனிதர்களை கூட பொம்மையாக்கி வெட்டுவதும் சுடுவதும் போல விளையாட்டி காலத்தை வீணாக்குறார்களே, இதுவாங்க திட்டமிட்ட பாதை? அன்னைக்கு தனக்கு எழுத படிக்க தெரியாமல் இருந்தாலும் கூட ஓய்வு நேரத்தில் மற்றவர்களை படிக்க சொல்லி கேட்பாராம் படிப்பறிவு இல்லாத முகலாய பேரரசர்களில் தலை சிறந்தவரான அக்பர். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமாங்க ஐயா மாறிடுச்சு. என் அப்பா பூ போட்ட நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தாதான் நான் கல்லூரிக்கு போவேன்னு சொன்னாரு. நான் வரும்போது பூ போட்ட ஆடைகள் வாங்கி கொடுத்தாதான் நான் கல்லூரிக்கு போவேன்னு சொன்னேன். நாளை என் தம்பி முதல் நாள் கல்லூரி போகிறான். ஆனா அவன் சொல்றான், எனக்கு புது மொபைல் போன் கொடுத்தாதான் நான் கல்லூரிக்கு போவேன்னு சொல்றானா. இதுதாங்க இன்றைய இளைஞர்களோட நிலையா இருக்கு. தினமும் காலையில எந்திரிச்சு பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையோ, எடுந்ததும் ஃபர்ஸ்ட் செல்ல தான் தேய்க்கிறாங்க. அப்படிதாங்க இருக்கு நிலைமை. விவேகானந்தர் சொன்னாரு,
100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று. ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்களின் நிலையோ இன்று ஏதோ ஒரு பரிணாமத்தில் பரிதவித்து கொண்டுதான் இருக்கிறது. என்னைக்கு நம்ம இளைஞர்கள் ப்ராப்ளம்னு வந்துட்டா சொல்யூஷன் தேடாம சுச்சுவேஷன் ஸ்டேட்டஸ் தேட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே போயிடுச்சுங்க இந்த திட்டமிட்ட பாதையெல்லாம். அதான் 2 பேர் பேசிக்கிறான், அதில் நான் பார்த்தேன், மச்சான் எனக்கு ஒரு ப்ராப்ளம்டா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், ஸ்டேட்டஸ் வைங்கிறான். ஸ்டேட்டஸ் வச்சா போயிருமா? 24 மணி நேரத்தில் போயிருங்கிறான். ஸ்டேட்டஸ் போயிடும். அடுத்து. ஆனால் உண்மையிலேயே இளைஞர்கள் திசை மாறி செல்வதற்கு சூழ்நிலையும் ஒரு முக்கிய காரணமாக தாங்கய்யா இருக்கு. இது எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? பள்ளிகளில் நம்ம சந்திக்கக்கூடிய மிக கொடூரமான விஷயங்கள்ல ஒன்றுனா, நானும் அதை சந்திச்சிருக்கேன். பிடி பீரியட மேக்ஸ் டீச்சர் கடவாங்கிறதாங்கய்யா அது. அதாவது அதை வர ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. ஆமாங்கய்யா. இல்லைங்கய்யா, எனக்கு ஒன்று புரியல, நிஜமாவே புரியல. எல்லாரும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் ஆகணும்னா யாரு தாங்க தோனி ஆகிறது, யாரு தாங்க சானியா மிர்சா ஆகிறது, யாரு தாங்க பிடி உஷா ஆகிறது? பள்ளி கல்லூரிகள்ல அப்ளைடு கெமிஸ்ட்ரிக்கு 1 hour, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்க்கு 1 hour, அப்ளைடு டெக்னாலஜிக்கு 1 hourனு ஒதுக்குற கல்வி நிர்வாகம் இதெல்லாம் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணி வாழணும்னு ஒரு நவர் ஒதுக்கி இருந்தா இன்றைக்கு இந்த சமுதாயம் இந்த நிலைமையில இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. இன்னொரு வருந்தத்தக்க செய்தி என்னன்னா, இளைஞர்கள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலங்களில் நமது தமிழ்நாடு இந்தியாவில் 13வது இடத்தில் இருக்கிறது. இது அனைவருமே தலைகுனிய வேண்டிய ஒரு நியூஸ் தான் இது. இந்த மாதிரி மனநிலையில் இருக்க இளைஞர்களுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு கால்பந்தாட்டத்தை போல. நமக்கு 10 பேர் உதவவும் 11 பேர் எதிர்க்கவும் தான் செய்வார்கள். ஆனா நெருப்பின் தீவிரம் நெஞ்சில் இருந்தால் நினைத்ததை எல்லாம் நிகழ்த்தி காட்டலாம். வள்ளுவர் அழகா சொல்றாரு, சென்ற இடத்தால் செலவிடாதீதோரியின் நன்றின் பால் உயிப்பது அறிவுன்னு சொல்றாருங்கய்யா வள்ளுவர். எனவே இளைஞர்களே, கிளப்பிலும் பப்பிலும் புதைந்து விடாமல், சிலுக்கு மர பாடல்களில் வழுக்கி விழுந்து விடாமல், போதை பழக்கங்களில் வெற்றி பாதையை பறிகொடுத்து விடாமல், வல்லரசாம் பாரதத்தை வார்த்தெடுக்க எழுத்தோளா, காலம் கருதினும் கைகூடும் அதில் நீயும் நானும் ஒரு கட்சி, காலம் கருதினும் கைகூடும் அதில் நீயும் நானும் ஒரு கட்சி, அந்த காலம் ஒரு நாள் கனியட்டும் நாம் கடலையே எரிக்கும் தீக்குச்சி. எனவே இளைஞர்களே, தொடக்கமோ தியாகிகளிடம், தொடர்ச்சியோ நம்மிடம். உண்டு வாழ்வது மட்டும் வாழ்வு அல்ல, வென்று வாழ்வதே வாழ்வு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய இளைய சமுதாயம் செல்லக்கூடிய பாதை திசை மாறிய பாதையே என்ற அணியில் வாதாடிய பத்மவாணி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் மாணவி துளசி பிரியா அவர்கள் ஒரு பழமொழி உண்டு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்று. உண்மையில் நான் இந்த பத்மவாணி கலை அறிவியல் கல்லூரியை பாராட்டுகிறோம், மனதார நெஞ்சார பாராட்டுகிறோம். இந்த நாட்டிற்கு தேவையான ஒரு தமிழ் துறையை சார்ந்த ஒரு மாணவியை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றால் இந்த பெருமை இந்த கல்லூரியே சாரும். சுமார் 5000க்கு மேற்பட்ட மாணவிகள் இந்த கல்லூரியில் பயிலுகிறார்கள். அத்தனை மாணவிகளும் இந்த பட்டிமன்றத்தை சுதந்திர தினத்தன்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருப்பார்கள் இல்லத்தன்று. அந்த வகையில் மனதார அற்புதமான கருத்துக்களை மிக இரத்தின சுருக்கமாக இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெளிவாக பேசிய துளசி பிரியா அவர்களுக்கு இந்த மன்றம் மனதார பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு அவர் சொன்னார், இந்த தியாகிகளிலிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு. உண்மையாலுமே தேசிய கொடி ஏற்றும் போது அந்த ஒரு கவிஞன் எழுதினான், அந்த கயிறு இருக்கிறதல்லவா, அந்த கயிறு எதை கொண்டு செய்யப்பட்டது தெரியுமா? அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் உயிரை இழந்த இளம் விதவிகளின் தாலி கயிறை ஒன்றிணைத்து தான் அந்த தேசிய கொடி ஏற்றப்படுகிறது என்று சொன்னான். அந்த சமுதாயம் வாழ்ந்த, இளைய சமுதாயம் வாழ்ந்த மண் நம் மண். அந்த வகையில் இறுதி பேச்சாளராக, நிறைவு பேச்சாளராக மனம் நிறைந்த கருத்துக்களை அள்ளி வீசக்கூடிய கவிஞர், ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் கோபிநாத் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் திட்டமிட்ட பாதைதான் என்று வாதாட வருகிறார். அமுதே தமிழே, அன்னை தமிழே, உன் அடிபணிந்து எனது உரையை தொடங்குகிறேன்.
இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனைகள் செய்வோம் என்று பெருமிதமாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஜவஹர் தொலைக்காட்சி நேயர்களே, தமிழை தன் உள்ளத்தில் ஏந்தி உலகெல்லாம் நல்ல கருத்துக்களை பரவச் செய்யக்கூடிய நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து வந்து பேசி சென்றிருக்கக்கூடிய எதிரணி பேச்சாளர்களே, என் அன்பு தம்பி தினேஷ் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை உரித்தாக்கி எனது உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. இன்றைய சூழலில் இளைய சமுதாயம் செல்லக்கூடிய பாதை திட்டமிட்ட பாதையா திசை மாறிய பாதையான்னு ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு எதுக்காக அந்த 2 பேர் வந்து உயரம் பத்தாம உயரத்தை கூட்டுறதுக்கு 9 செங்கல் வச்சு அதுக்கு மேல ஏறி நின்னு பொய்யா பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள்னு நீங்க நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? இந்த கபாலி படத்துல ஒரு டைலாக் வரும், டேய் கபாலி அப்படின்னு சொன்ன உடனே அங்க நம்பியார் சொல்லுவாரு, சொன்ன உடனே மீசைய முறுக்கிக்கிட்டு மறு ஒண்ணு வச்சுக்கிட்டு சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்ற கபாலின்னு நினைச்சியாடா, கபாலிடா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க ரஜினிகாந்த். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சாதாரண இளைஞர்கள் இல்லை நடுவர் அவர்களே, சாதனை படைக்கக்கூடிய இளைஞர்களாக இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு அந்த 2 பேர். எனக்கு என்ன வருத்தம்னா, முதல்ல ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப அற்புதமா பேசினார் நடுவர் அவர்களே. அவர் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேடையில கூட பேசினது கிடையாது. அவ்வளவு சூப்பரா பேசினார். அது என்னன்னா எங்க அணிக்காக பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. முதல்ல எடுத்தோடனே ஒண்ணு சொன்னாரு பாருங்க, சரக்கு அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்தடிப்போம், புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம். நாங்களும் அதுதான் சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க ஏன்னாடுல நீங்க கடைக்கு போறீங்க, வீட்டுக்கு சாமானம் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, மளிகை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மளிகை கடைக்கு இன்னொரு பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? சரக்கு கடை. பலசரக்கு கடைன்னு பேரு. எங்க ஆளு சாப்பிடும் பொழுது பல சரக்கையும் எடுத்து அடிப்பான். சரக்கு அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்தடிப்போம், புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம். என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவன் புக்ஸ் எடுக்க மாட்டான், அவன் ஆன்லைன் கிளாஸ்லயே அற்புதமா படிப்பான்னு அர்த்தம். ஆனா உலகத்திலேயே இப்படி ஒரு விளக்கத்தை யாருமே கொடுக்கல இதுல. ஆனா நீங்க எல்லாம் கைலாசா நாட்டுல பேச்சாளரா இருக்கணும் நடுவர்களே. நீங்க தப்பா சொல்றீங்க, நான் கைலாசா நாட்டுல இருந்து இப்ப வந்திருக்கிறேன். ஓ, பஸ்ல தான் தொங்கிடுவோம், ட்ரெயின்லயும் தொங்கிடுவோம், டிக்கெட் மட்டும் எடுக்கவே மாட்டோம்னா அங்கதான் இங்க இளைஞன் நிக்கிறான் நடுவர் அவர்களே. பஸ்ல ட்ரெயின்ல ஏன் தெரியுமா அவன் தொங்கிட்டு போறான்? கூட பயணிக்கக்கூடிய வயசானவங்களுக்கு அவனுடைய இடத்தை கொடுத்துட்டு அவன் கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு போறான். இதுல உங்களுக்கு என்ன? கண்டிப்பா. அதான் கல்யாணம் ஆனவன் ஆவாதவன் 2 பேர்த்து பஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணம் ஆவாதவன் பாருங்க, மூட்டு வலியோட கடைசி சீட்ல கம்பியை பிடிச்சி உக்காந்துட்டு இருப்பான். ஆவாதவன் ஆனவன் ஆவாதவன் பாரு, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கப்பா. ஆவாதவன் பாருங்க, இப்ப ராமர் பாஸ் அடிக்கடி வந்துடுது, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அவரும் அதான் சொல்றாரு, நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கிறேன், இந்த நடுவர் வேற. இப்ப அந்த ஆவாதவன் பாருங்க படிக்கட்டுல தான் தொங்கிட்டு போவான். நடுவர் அவர்களே, இந்த பாட்டினுடைய அடுத்த வரியில தான் இங்க இளைஞர்களுடைய உண்மையான உள்ளம் இருக்கு. பொண்ணு முகத்தையே பார்க்க மாட்டோம், முகம் தவிர மத்ததை பார்ப்போம்னு சொன்னான் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பெண்களுடைய முகத்தை பார்த்து காதலிப்பவர்கள் கிடையாது, முகத்துக்கு கீழ் இருக்கும் இதயத்தை பார்த்து காதலிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில போறாங்கிறது தான் எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே. இப்ப அந்த பொண்ணு வந்தாங்க, ரொம்ப அழகா பேசுறாங்க நடுவர் அவர்களே. ஒரு இளைய சமுதாயம் இவ்வளவு அற்புதமா பேசுறாங்க, பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நடுவர் அவர்களே. இன்னைக்கு திட்டமிட்ட பாதையில தான் இளைஞர்கள் போறாங்கிறதுக்கு அவங்க 2 பேர் தான் நடுவர் அவர்களே சரியான உதாரணம். பூபதி இருக்காரு பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தான் கட்டிய வீட்டுக்கு கூட அம்மாவினுடைய பெயரை வைத்து தன்னுடைய வீட்டுக்கு அம்மாவை வந்து உள்ள அழகா உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடியவர் நம்முடைய பூபதி அவர்கள். அந்த பொண்ணு பேரு துளசி. நடுவர் அவர்களே, துளசி எப்படி வாசம் மாறாதோ அதே போல என் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை மாறாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த கல்லூரியினுடைய பிரதிநிதியாக இங்க வந்து நம்பிக்கையின் உருவமாக பேசிட்டு போயிருக்கிறாங்களே. இவங்களை விட இன்னைக்கு இளைஞர்கள் திட்டமிட்டு தான் போறாங்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும் நடுவர் அவர்களே? கண்டிப்பா. என்ன பேச்சு, 2 பேரும் வந்து பேசிட்டு அதுல வேற பாட்டி வயசுல இருக்கிறவன் 40 வயசுல போயிடுறான், எங்க பார்த்தாலும் குடிக்கிறான், எங்க பார்த்தாலும் குடிக்கிறான். நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், தீபாவளிக்கு 400 கோடி இலக்கு, பொங்கலுக்கு 600 கோடி இலக்கு. இந்த இலக்கு நிர்ணயிக்கிறது நாங்களா?
இலக்கு வைக்கிறது எல்லாமே நீங்க. நடுவர் அவர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு மனுஷனா பிறந்த ஒருத்தங்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீ எதுவாக ஆசைப்படுகிறாய்னு கேட்ட பொழுது அழகாம சொன்னானா, நான் டாக்டராக ஆசைப்படுறேன், நான் இன்ஜினியராக ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் விதவிதமான எண்ணங்கள் இருந்தது. ஆனா ஒரு மனுஷன் போய் மரத்துக்கிட்ட கேட்டானா, மரமே மரமே நீ எதுவாக ஆசைப்படுகிறாய்னு கேட்ட உடனே அந்த மரம் சொன்னதான், நான் ஒரு பார்வையற்றவனுக்கு கைத்தடியாக இருக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னதான். அப்படி உதவா நல்ல ஒரு மனிதனுக்கு உதவுவதற்காக இருக்கக்கூடியவர்கள் தான் நடுவர்களே இன்றைய இளைஞர்கள். எங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து எங்க இன்னைக்கு இருக்கிறவங்க பாருங்க, எல்லா நேரத்திலையும் லைஃபை பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசிருக்கு வேற என்ன உல்லாசமா இருப்பேன், எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். எவ்வளவு அழகா சொன்னா பாருங்க. என்ன வேணா நடக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையை டேக்கி டிசி பாலிசின்னு சொல்லி வாழ்றதுதான் நடுவர்களே இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை. யதார்த்தமான ஒரு உண்மை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. தான் நடிக்கக்கூடிய படங்களில் மட்டும் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையிலும் அறத்தை ஒரே நேரத்தில் பின்பற்றி அகரம் என்ற ஒரு அமைப்பை வைத்து இளைஞர்களின் சிகரத்தை ஏற்றி அழகு பார்க்கிறாரே நடிகர் சூர்யாங்கிற ஒரு இளைஞர். இப்படிப்பட்ட இளைஞர் மூலமா எத்தனையோ இளைஞர்கள் பயன்பெறாங்க நடுவர் அவர்களே. ஒண்ணு வேண்டாம், நம்ம சேலம் மாவட்டத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யாக்கர் நடராஜன் ஒரு வேகப்பந்து வீச்சாளர், சின்னப்பம்பட்டியில தாரமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்னப்பம்பட்டியில யாக்கர் நடராஜன் ஒரு மனிதர் கிரிக்கெட்ல தான் சாதிச்சது மட்டும் கிடையாது, தனக்கு பிறகு தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் சாதிக்கணும்னு சொல்லி அத்தனை இளைஞர்களுக்குமான ஒரு பயிற்சி மையத்தை தன்னுடைய சொந்த காசுல வச்சு இலவசமா பயிற்சி கொடுக்கிறாரு ஒரு இளைஞர். அவரை பார்த்தா உங்களுக்கு திசை மாறி போற மாதிரி தெரியுது. முக்கியமான விஷயம், அதே சின்னப்பம்பட்டியை சேர்ந்தவர் தான் இந்த துளசி பிரியா என்ற மாணவியம். ஆனா அந்த இன்னைக்கு இளைஞர்கள் திசை மாறி போறாங்கன்னு பேசுறதுதான் எங்களுக்கு வருத்தம். அதுதான் பாயிண்ட் கொடுத்த கரெக்டா. அதுதான் நடுவர்களே வருத்தமா இருக்கு. ஏங்க எப்படிப்பட்ட இளைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க ஒண்ணு வேண்டாம் நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நானும் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு இளைஞர்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கவே மாட்டான். ஆனா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒண்ணுன்னா அவன் வேற யாரு பேச்சையும் கேட்க மாட்டான். அதுதான் நடுவர் அவர்களே இன்றைய இளைஞர்கள். இதுல இன்னொன்னு வேற அந்த பொண்ணு சொன்னாங்க, மாட்டை காப்பாத்த தெரிஞ்ச மனுஷனுக்கு இன்னைக்கு மனுஷனை காப்பாத்த தெரியலையே. அம்மா நீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க? ஹைதராபாத்ங்கிற ஒரு ஊர்ல மல்லேஸ்வர் ராவ் என்கின்ற பிடெக் படித்த இளைஞர் நடுவர் அவர்களை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. ஹைதராபாத்ல பிடெக் படித்த மல்லேஸ்வர் ராவ்ங்கிற ஒரு இளைஞர் படிச்சதுக்கு பிறகு எத்தனையோ வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் 2000 பேருக்கு இலவசமாக உணவு வழங்கி உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு எத்தனை பேருடைய உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அந்த மனுஷனை பார்த்தா உங்களுக்கு மனுஷனை காப்பாத்துற மாதிரி தெரியலையா நடுவர்களே? சூப்பர் சூப்பர். நீங்க எப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க நடுவர் அவர்களே. தற்கொலை பண்ணிக்கிறவங்க கிட்ட கூட போய் தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் இலையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, விடியாத இருளாத நாளும் ஒண்ணுமில்ல, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, அதை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு. எவ்வளவு அழகா தன்னம்பிக்கையை கொடுக்குது பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட பாடல். ஒண்ணு இல்லைங்க நடுவர் அவர்களே, அருணிமா சின்ஹான்னு ஒரு லேடி, அருணிமா சின்ஹாங்கிற ஒரு பெண்மணி ஒரு ட்ரெயின்ல பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பயணம் பண்ணும் பொழுது இடையில வழிப்பறி கொள்ளக்காரங்க எல்லாம் வந்து அந்த அம்மா கையில இருக்கக்கூடிய அத்தனை உடைமைகளையும் புடுங்கிக்கிட்டாங்க. அத்தனை உடைமைகளையும் புடுங்கினதுக்கு பிறகு அந்த அம்மாவை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டவங்களை அங்கிருந்து 5-6 ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் போனதுக்கு பிறகுதான் அந்த அம்மா இருக்கிறாங்களானே தேடி பார்த்தாங்க. கடைசியில கொத்து உயிரும் கொலை உயிருமா அந்த அம்மாவை கண்டுபிடிச்சு தேடி எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு மருத்துவர் சொன்னாரு, இந்த பொண்ணுடைய 2 காலையும் எடுத்துருணுங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த பொண்ணுடைய தாய்மாமா போய் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொன்னது, அம்மா 2 காலை எடுத்துட்டாங்க, உனக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, நீ கொஞ்சம் தன்னம்பிக்கையோட இருக்கணுமான்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு சொன்னதான், இதுக்கு 2 காலை எடுத்ததுக்கு பிறகு நான் எதுக்கு மாமா வாழணும், நான் செத்தே போயிடுறேன்னு சொன்னதுக்கு அந்த மாமா சொன்னாராம், இல்லம்மா
இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் நீ இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா கடவுள் உன் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சாதனையை செய்யாம நீ சாகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேத மந்திரமாக எடுத்துக்கிட்ட அருணிமா சின்ஹா செயற்கை கால் பொருத்தி எவரெஸ்ட் சிகரத்து மேல ஏறி உலகத்திலேயே முதலில் ஏறிய மாற்றுத்திறனாளி பெண்மணிங்கிற ஒரு பெரிய சாதனையை இன்னைக்கு செஞ்சு இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள்னு நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. கண்டிப்பா தீர்ப்புல கண்டிப்பா எங்க அழகா ஒரு பொண்ணு சொன்னா, நான் காதலனோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது தாவணியை சரி செய்தேன். நான் நண்பனோடு பேசிக் கொண்டிருக்கையில் என் நண்பன் என் தாவணியை சரி செய்தான்னு சொன்னானா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய நட்பினைக்கு எப்படிங்க இருக்குது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல பெண் குழந்தை பிறந்தா கொன்னுடுவாங்க. பெண் குழந்தை பிறந்தாலே அந்த வீட்டுக்கு அது ஒரு பெரிய சாபமாக நினைச்சு கொன்னுடுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்தாலே அது நெல்லு மணி எருக்கம்பால் அது இதுன்னு சொல்லி பெண் குழந்தைகளை கொன்னுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு வீட்டுல ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொன்னா அங்க கணவனும் மனைவியும் புண்ணியம் செய்திருந்தால் போதும். ஆனால் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பரம்பரையே புண்ணியம் செய்திருந்தால் தான் முடியும்னு சொல்லி பெண் குழந்தைகளை தங்கள் வீட்டு தேவதைகளாக இன்றைக்கு இளைய சமுதாயம் பார்த்து பெண் குழந்தைகளை கொண்டாடுகிறார்களே. இந்த இளைய சமுதாயம் இன்னைக்கு திட்டமிட்ட பாதையில போகலையா நடுவர் அவர்களே? கண்டிப்பா. இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? சினிமா பார்க்கறான், செல்போன் நோன்றான், அவன் இன்னைக்கு படிக்கிறது கிடையாது, அவனுடைய கலாச்சாரம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. நடுவர்களே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சினிமா பார்க்கறது நடுவர்களே, இளைஞர்கள் சினிமா பார்க்கறான். ஆனா அந்த சினிமாவில இருந்து எத்தனை நல்ல உதாரணங்கள் எடுத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? பொண்ணு கூட ரொம்ப அழகா சுட்டி காட்டினாங்களே, ஒரு வத்தி குச்சி போல ஒரு நெருப்பு இருந்தா அவர்களுடைய நம்பிக்கை சுடர் விட்டு எரியும்னாங்களே, அதே வத்தி குச்சியை நம்ம மனசுக்குள்ள இளைஞர் ஒருத்தர் ஏத்தினாரு. வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் ஒரசுற வரையில அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இளைஞர்களுடைய மனசுல வத்தி குச்சி பத்தி வச்ச அதே அஜித் தான் திருச்சியில் நடந்த துப்பாக்கி சுடும் போட்டியில 4 தங்கப்பதக்கம் 2 வெண்கல பதக்கம் வாங்கி தன்னுடைய இளைஞர்களுக்கு தானே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அஜித் என்கின்ற ஒரு நடிகர் இன்றைக்கு இளைஞர்களை திட்டமிட்ட பாதையில கொண்டு போகலையா நடுவர் அவர்களே? எந்த மாற்றத்தை நீ பார்க்க விரும்புகிறாயோ அதுவாகவே நீ இருந்தார். ஆனா இன்னைக்கு ஐ அம் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை என்கின்ற ஊரிலே மாணவர்களே இல்லாத ஒரு பள்ளியிலே இன்றைக்கு 470 மாணவர்கள் சேருகின்ற வகையிலே ஒரு ஆசிரியை தன்னுடைய ஒட்டுமொத்த உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்து சாதாரண ஆசிரியையாக இருந்தவர் இன்றைக்கு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையில் மகத்துவம் கொண்டு வரக்கூடிய ஆசிரியையாக மகாலட்சுமி என்கின்ற ஒரு ஆசிரியை உயர்ந்து நிற்கின்றார் என்று சொன்னால், நடுவர்களே, அந்த ஆசிரியையினால இன்னைக்கு எத்தனை 470க்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னா எத்தனை இளைஞர்களுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் சரி, PV சிந்துன்னு ஒரு பொண்ணு இன்னைக்கு பேட்மிண்டன்ல போய் சாதிக்கிறாங்க, பிரக்ஞானந்தான்னு ஒரு தம்பி போய் இன்னைக்கு செஸ்ல சாதிக்கிறாரு. இப்படி சுத்தி பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும், ஏன் நம்முடைய சேலத்திலேயே எத்தனையோ இளைஞர்கள் ரத்த தானம் கொடுக்கிறார்கள், எத்தனையோ இளைஞர்கள் சாலையோரம் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் நல்லதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய உங்க மனப்பான்மையை தான் மாற்ற வேண்டுமே தவிர இளைஞர்கள் செல்லக்கூடிய பாதையை ஒருபோதும் மாற்ற தேவையில்லை என்று சொல்லி இன்றைய இளைஞர்கள் செல்லக்கூடிய பாதை திட்டமிட்ட பாதையே என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். இன்றைய இளைய சமுதாயம் செல்லக்கூடிய பாதை திட்டமிட்ட பாதை தான் என்று ஒரு புயல் அடித்து ஓய்ந்திருக்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. என்ன வேகம், என்ன குரல்! பிரசவம் ஆகாத குழந்தை ஒரு பெண்மணி இருந்தால் கூட பிரசவமே நடந்துடும் இந்த குரலை கேட்டுட்டு. என்ன குரலுப்பா! அதுக்குன்னு ஒரு எனர்ஜெட்டிக் வேணும், பாராட்டலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய தகவல்களை சொன்னார். இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி அந்த அணியில் பேராசிரியர் நிரூபித்து சென்றாரோ அந்த மாதிரி நம்ம கோபிநாத் சார் புள்ளி விவரங்களோட நிறைய தகவல்களை சொன்னார். குறிப்பாக மகாலட்சுமியை பற்றி சொன்னார். நம்ம எந்த ஊர் சொன்னீங்க? ஜவ்வாது மலை. அதாவது பழங்குடி மக்களுக்கு கல்வியை சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டார். இன்றைக்கு இல்லையா இந்த நிலைமை இளைய சமுதாயத்திடம் இன்றைக்கு இல்லையான்னு கேட்டார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த நேரம் சேனலை மாற்றக்கூடிய நேரம்.
அப்படி நினைக்காதீங்க, இல்லத்தில் இருக்கிறீங்க. 5 நிமிடம் தான் நான், ஏன்னா முன்னாலே சொல்லிடுறேன், 5 நிமிடத்தில் தீர்ப்பு சொல்லிடுவேன். நீங்கள் தயவு செஞ்சு சேனலை மாற்றாதீங்க. அப்படியே மாற்றினாலுமே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். எங்களது யூடியூப்லேயும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது. சரி, ரைட். இந்த மீண்டும் ஒரு முறை காவியா ஹாலோ பிரிக்ஸ் அண்டு ஃபேவர் பிளாக் உரிமையாளர் கஜா என்ற வெங்கடேசன் அவர்களுக்கும், பத்மவாணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாகத்திற்கும், ஜவஹர் டிவியின் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அற்புதமான கேள்வியை இந்த மன்றம் இங்கே வைத்திருக்கிறது. முதலில் திசை மாறிய பாதையை என்ற அணியில் மரியாதைக்குரிய பூபதி சாரும் துளசி பிரியா என்ற மாணவியும் அற்புதமான வாதங்களை எடுத்து வைத்தார்கள். குறிப்பாக தற்கொலையை பற்றி சொன்னார்கள். தற்கொலை என்று ஒரு இளைஞன் முடிவெடுக்கிறானா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அதற்கு காரணம் இந்த சமுதாயம். இந்த சமுதாயம் என்றால் யார்? அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், ஏன் சோசியல் நெட்வொர்க்காக கூட இருக்கலாம். எந்த ஒரு சமுதாயமும் நல்ல தகவலை அவர்களுக்கு கொண்டு சேர்த்திருந்தாலோ அல்லது அவர்களை தொந்தரவு செய்யாத சில விஷயங்களை செய்திருந்தால் அந்த தற்கொலைகள் அதிகமாக நடக்காது என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அதே இந்த பக்கம் வந்தால் இவர்கள் அதிகமாக வைத்த வாதம் என்றால், இன்றைக்கு 2 ரோபோவை வடிவமைக்கலையா, அல்லது சூர்யா என்ற ஒரு நடிகர் அகரம் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் சார்பாக லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு, அதாவது பாரதியார் சொன்னார், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 வைத்தல், அன்னையாவனும் புண்ணியங்கோடி ஆங்கொரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிக்கு சூர்யா உயிர் கொடுக்கவில்லையா என்ற கேள்வியை இங்கே கேட்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு கபடி வீரர் விமல்ராஜ் என்பவர் கபடி விளையாண்டு கொண்டிருக்கும் போதே உயிரிழந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைய சமுதாயம் ஒரு தேசத்தின் மீது பற்று கொண்டு தன் அணிக்காக விளையாடும் போதே உயிரிழக்கிறார்களே, இதையெல்லாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இதையும் பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது கூட அந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேங்க. ஆர்கே சுரேஷுங்கிற ஒரு நடிகர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த விமல்ராஜ் குடும்பத்திற்கு அறிவித்திருக்கிறார் என்றால் இந்த இளைய சமுதாயம் திட்டமிட்ட பாதையில் செல்லவில்லையா? அது மட்டும் கிடையாதுங்க. எங்கள் ஊரில் அமரகுந்தி என்ற ஊரில் ஷேக்ஸ்பியர் என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார். அவரே சொந்தமாக மெட்டமைத்து ஒரு பாடல் எழுதினார். ஒரு பாடலில் உள்ள ஒரு 2 வரிகளை மட்டும் நான் சொல்கிறேன். எலிகளை பிடிக்க நீயும் புலிகளையே தேடாதே, எலிகளை பிடிக்க நீயும் புலிகளையே தேடாதே, என்னால முடியாதுன்னு கோலையாகி ஓடாதே, என்னால முடியாதுன்னு கோலையாகி ஓடாதே, முதுகை நிமிர்த்து நின்று முடியும் வரை போராடு, முதுகை நிமிர்த்து நின்று முடியும் வரை போராடு, முடிவை திருப்பி பாரு நல்லா இருக்கும் நம் நாடு, உன்னால முடியாதுன்னா தம்பிகளே பின்னால யாரும் இல்லடா, உன்னால முடியாதுன்னா தம்பிகளே பின்னால யாரும் இல்லடா, நாம தூங்கினா நாடு தூங்கிடும், நாம தூங்கினா நாடு தூங்கிடும், நயவஞ்சக பேய்கள் எல்லாம் முன்னாய் கூடிடும், நயவஞ்சக பேய்கள் எல்லாம் முன்னாய் கூடிடும், தூங்காதீங்க தூங்காதீங்க தம்பிகளே துணிவை நோக்கி நடபோடுங்க என்று ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியர் என்பவர் எங்கள் இளைஞர்களுக்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார். நான் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. தயவு செய்து இந்த சமுதாயமே ஷேக்ஸ்பியர் போன்ற ஒரு நபர் மாதிரி, மகாலட்சுமி போன்ற ஒரு நபர் மாதிரி, நடிகர் ஆர்கே சுரேஷ் போன்ற ஒரு நபர் மாதிரி தயவு செய்து திட்டமிட்டு பாதையில் செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமையுங்கள். 75வது சுதந்திர தினத்தில் நாங்கள் விரும்புவது, ஜவஹர் டிவி விரும்புவது, பத்மவாணி கலை அறிவியல் கல்லூரி விரும்புவது நல்ல சமுதாயத்தை கட்டமைப்போம். நீங்கள் நல்ல சமுதாயத்தை கட்டமைத்தால் கண்டிப்பாக இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில்தான் பயணிப்பார்கள் என்பதை தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார்.